இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் திருமாவளவன் அவர்களுக்கிடையான காரசார விவாதம் தான். யாரோ ஒருத்தர் சொல்லி இவங்க கிளப்புறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். வெளிப்படையாக சொல்லப்போனால் எல்லாருமே திமுக ஸ்டாஃபுங்க தான். ஆம்ஸ்ட்ராங் திமுக ஓட்டு போடாத, திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாதன்றாரு. ஆனால் நீ போன தேர்தல் வரைக்கும் திமுக ஓட்டு போட்டேன்ற. இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலைமை என்ன சொல்லுது, ரஞ்சித்லாம் எங்கேயோ காசு வாங்கிட்டு எல்லாரும் போராடுறாங்கன்னு சொல்லுது. ரஞ்சித் என்ன பண்ணுறாரு, அப்பாவியா உணர்வோடு வந்து அந்த கூட்டத்திலேருந்து உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களான்னு கேட்குறாரு. இவர் என்ன கேட்டிருக்கணும்? ஏதோ ஒரு நாடகம் திமுகவால் சொல்லப்பட்டு திமுகவால் நடிக்க வைக்கப்படுகிற கதாபாத்திரங்களாக தான் நான் இவங்களை பார்க்குறேன். ரெண்டு பேருமே பார்க்குறேன். முதல்ல இந்த ஐடிவிங்க வச்சு முதல்ல இந்த அசிங்கசியமாக கமெண்ட் போகிறத முதல்ல விடுங்க. எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றா வந்து இறமாறு தெரியாமல் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். படிக்கிறவங்க வீட்டில் பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, முதல்ல அந்த நாகரிகத்தை விடுதலை சிறுத்தைகள் கற்றுக்கிட்டோம். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாரின் நான் தொண்டன்னு சொல்கிற ஒரு பெரிய மனுஷன் நல்ல பெருசுங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் வயசானவனும் அவனுங்களுக்கு பேரம் பேச்சுலாம் பெரிய பெரிய வயசில் இருக்கும். அவனுங்களாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி சீமான் வந்து கலைஞர் அவர்களே இந்த மாதிரி பேசிட்டாரு, நீங்கள் விஜயலட்சுமியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இவங்களுக்கு பிரச்சனையை அதிமுக செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு பிஜேபியும் நாம் தமிழரும் சிறப்பாக செய்கிறாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல குறிப்பா ஒரு விஷயம், இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் திருமாவளவன் அவர்களுக்கிடையான காரசார விவாதம் தான். ஒரு பக்கம் நேரடியாக அவர்கள் பேசிக்கலனாலும் மறைமுகமாக ஒருவரை ஒருவர் தான் பேசிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுதுங்க. என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளும்? எனக்குலாம் அந்த மாதிரி தோணலையே. தோணலையாண்ணா? நீங்கள் வந்து ரெண்டு பேரும் எதிரெதிராக பேசிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி கருத்து சித்தாந்தம் இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க தொண்டர்கள் ஒரு பக்கம், விசிகா தொண்டர்கள் ப. ரஞ்சித் குறித்து பதிவுகளை போடுறது. தொண்டர்கள் பேசுறத விடுங்க. இப்போ நீங்கள் நாம் தமிழர் தம்பிகள் இருக்காங்க. நாம் தமிழர் தம்பிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து கடுமையாக கீழே பேசிப்பாங்க. நீங்கள் அவர் சீமானை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன்வார். நான் கூட அதை சொன்னேன், அண்ணன்றீங்க ஆனால் அவங்கள அவர் தம்பியாக பார்த்து பேசணும்ல, இல்லை பேசுகிறவங்கள வந்து அவர் தடுக்கணும்ல, அப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும்ல. அப்புறம் பார்த்தா கீழ் மட்டத்தில் வந்து ரொம்ப கடுமையாக அசிங்கமாக ரெண்டு தரப்புலையும் பேசிக்கிறாங்க. அப்புறம் எப்படி என்ன அந்த மாதிரி தான் இன்றைக்கு எந்த விஷயத்தில் இவங்களுக்குள் முரண்பாடு வந்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த விஷயம் அது மழுங்கடிக்க இல்லை அதை பற்றி பேசாமல் இருப்பதற்காக இந்த பிரச்சனையை இவர்கள் கிளப்புகிறார்கள். இந்த பிரச்சனையை இவங்களா கிளப்பலை, யாரோ ஒருத்தர் சொல்லி இவங்க கிளப்புறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். வெளிப்படையாக சொல்லப்போனால் எல்லாருமே திமுக ஸ்டாஃபுங்க தான். இவங்க ஒரு பக்கம் அப்படி கற்றுவாங்க, ஒரு பக்கம் ஒரு கற்றுவாங்க. கடைசியில் கனெக்டிவிட்டி லாஸ்ட்டில் மையப்புள்ளி எதுனா திமுக தான். அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. அதால் இது இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயம் மிக பரவலாக பேசப்பட்டு குறிப்பாக திமுக தரப்புக்கு அது வந்து எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது. இல்லை இதில் ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அந்த பேச்சை திசை திருப்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாகத்தான் இது இருக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. இதில் எப்படி நான் வந்து இல்லை நான் காரணத்தை சொல்கிறேன், நீங்கள் அதில் வந்து இல்லைண்ணா இது தப்பு அப்படின்னா நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசின பேச்செல்லாம் நீங்கள் வலைதளங்களில் இப்போ தான் வைரல் ஆகுது. அவர் மரணித்ததுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள் வருது. அந்த திமுகவை நாங்கள் எங்கள் தாத்தாலாம் ஓட்டு போட்டதுங்கிறதுலேருந்து வன்னியர் பறையர் ஒற்றுமை வரைக்கும் இப்போ தான் வைரல் ஆகுது. ஆனால் பிஎஸ்பிக்காரங்களுக்கு பிஎஸ்பி கூட்டத்தில் ஏற்கனவே பேசப்பட்டது அப்படி தானே. அப்போது இவ்வளோ நாள் நீ வந்து நான் வந்து பிஎஸ்பி கூட நெருங்கி இருக்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் எனக்கு உற்ற தோழர், நாங்கள் ரெண்டு பேரும் பல மணி நேரம் கடந்து பேசுவோம், அரசியல் பேசுவோம், அதை பேசுவோம், ரெண்டு பேரும் ஒன்று மண்ணா இருப்போம், எங்களுக்குள்ள 1000 இருக்குது அப்படிலாம் சொல்கிற நீ ஆம்ஸ்ட்ராங் திமுக ஓட்டு போடாத, திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாதன்றார். ஆனால் நீ போன தேர்தல் வரைக்கும் திமுக ஓட்டு போட்டேன்ற. அவரே சொன்னாரே நான் திமுக தான் ஓட்டு போட்டேன். அதுதான் நான் கேட்குறேன், அது எப்படி நடந்திருக்கும்? இப்போ நாங்கள் 2026 வரைக்கும் பார்ப்போம், நீ மாறலன்னா அப்புறம் நாங்கள் மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கோம். மாற்றினா யார? அதிமுகவா பாஜகவா? அல்ல, அதுதான் பாஜகவுக்கு நாங்கள் போக மாட்டேன்றாரு. சரி,
அப்போ மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். இல்லை என்ன ஒரு சுப்பனுக்கோ எவனோ ஒருத்தனுக்கு நான் வந்து மாற்றி போட வேண்டியிருக்கும். என் அப்போ என் தாத்தன் அங்கே அடிமையாக கிடந்தான், குனிஞ்சிக்கின்னு இடுப்பில் வந்து வேட்டியை மட்டும் முழங்காலுக்கு மேலே தூக்கி கட்டின்னு அடிமையாக இருந்தான். இன்றைக்கு ஒரு கூட்டம் அம்பேத்கர் வாங்கி தந்த அந்த பிச்சையிலன்னு சொல்லலாம், அந்த பிச்சையில் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு இன்றைக்கி ஒரு பொக்கே வச்சுன்னு போய் அண்ணா அறிவாலயத்தில் குனிஞ்சு நிற்கிறான். இது எப்படி சரியாக இருக்குன்னு ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசுகிறார். ஆனால் நான் நேற்று வரைக்கும் குனிஞ்சு தான் இருந்தேன், 26 வரைக்கும் குனிஞ்சிருப்பேன். நீ என்னை சரியாக பார்க்கலாம், நான் நிமிந்துருவேன் அப்படிங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும்? அதே மாதிரி அந்த பேச்சில் திருமாவளவன் ஒன்று சொன்னார், ஏதோ காசு வாங்கிட்டு போராடுறாங்க, வாங்கி பழக்கப்பட்டவர்கள் தானே, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த வாங்குகிற விஷயத்தை பற்றி திருமாவளவன் பேசினார். ரஞ்சித்து வந்து அந்த பேரணி முடிவில் ஆரம்பிக்கிற போது இதெல்லாம் காசு வாங்கின கூட்டமா, யாராவது உங்களுக்கு காசு கொடுத்தாங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்குறாரு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை உங்களுக்கும் திருமாவளவனுக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திருமாவளவன் நீங்கள் காசு வாங்கிட்டு இது பிரச்சனை எல்லாம் பண்றீங்க, போராட்டம் பண்றீங்க, யாருக்கு பிரச்சனை இருப்பதாக பேசப்படுதுன்னு சொல்லி நேரடியாகவே நம்ம இல்ல, திருமாவளவனுக்கும் ரஞ்சித்துக்கும் இப்ப பிரச்சனை தானே இப்ப பேசுறோம். விடுதலை சிறுத்தைகள் நீலம் பண்பாட்டு மையத்துக்குமான தலைமைக்குள்ள ஏற்படுற ஒரு சிக்கலை பத்தி இப்ப பேசுறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலைமை என்ன சொல்லுது, ரஞ்சித்லாம் எங்கேயோ காசு வாங்கிட்டு எல்லாரும் போராடுறாங்கன்னு சொல்லுது. ரஞ்சித் என்ன பண்றாரு, அப்பாவியா உணர்வோடு வந்து அந்த கூட்டத்துல இருந்து உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா, நீங்க காசு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. இவர் என்ன கேட்டிருக்கணும்? காசு கொடுத்ததா சொல்றாங்களே, காசு கொடுத்த வரைக்கும் உனக்கு தெரியுது இல்லை, அப்போ காசு கொடுத்துறோம் நீ திருமாவளவன் அவர்கள் சொல்லணும், அப்படி தானே கேட்கணும். அப்போ இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, அண்ணா நாங்கள் உன்னை விட்டு போக மாட்டோண்ணா, உங்க கூட தானே இருப்போம், நல்லா உங்க தம்பிங்க தானேண்ணா, அதையும் சொல்றாரு. அப்போ என்ன தான் சொல்ல வர்றாரு? அப்போ மாநில அரசு நடத்துகிற இந்த விசாரணை பார்ப்போம், பார்த்துட்டு அதில் எங்களுக்கு திருப்தி வரலன்னா நாங்கள் வந்து வேற ஒரு ஆப்ஷன் கேட்போம். அப்போ இதுவரை திருப்தியாக இருக்கா? அப்போ இதுவரை உண்மையாக இருந்தால் அப்புறம் உண்மை இன்னும் ஒத்துக்க வேண்டியதானே? அப்போ இதில் ஒரு குழப்பம் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஆம்ஸ்டாங் விஷயத்தை பற்றி பேச வேண்டியவர்கள் விடுதலை சிறுத்தைக்கும் ரஞ்சித்துக்குமான சண்டையாமே, அவங்க திட்டுறாங்க, இவங்க ஆளுங்க ஒரு 4 பேர் வந்து ரஞ்சித்தை கண்ணாமலான்னு பேசுகிறாங்க. ரஞ்சித் தரப்புலேருந்து ஒன்றும் பேசுன மாதிரி தெரியல எனக்கு, அவருக்கு ஆட்களை வைத்து பெருசாக எதுவும் பேசல. இவங்க தான் தெரியல ஆளுக்கு, இவங்க அப்படியே நேரடியாக பிரபாகரன் கிட்டேருந்து வந்தவங்கல்ல, சும்மா துப்பாக்கிலாம் இப்போ ஓரமாக தொடச்சி வச்சுருக்காங்க, அதால் உடனே கையில் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அதால் இதில் நான் பார்க்குறது இதுதான், இது வந்து எதையோ ஒன்றை திசை மாற்றுவதற்கு ஏதோ ஒரு நாடகம் திமுகவால் சொல்லப்பட்டு திமுகவால் நடிக்க வைக்கப்படுகிற கதாபாத்திரங்களாக தான் நான் இவங்களை பார்க்குறேன், 2 பேருமே பார்க்குறேன். வெளிப்படையாக ஒரு கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாகவே பேசுகிறார், ஒரு காணொலி மூலமாக பேசுகிறார் அப்படிங்கிறது இன்னும் ரஞ்சித்தோட கூட்டத்தில் போகிறதுல என்ன அரசியல் வந்துட போகுதுங்கிற பயம், ஏதாவது அச்ச உணர்வு அவருக்கு இருக்கா? அதாவதுங்க, பொதுவாகவே உங்களுக்கு திமுகவை பொறுத்தவரை ஒரு ஆளை வந்து அதை டாமினேட் பண்ணக்கூடாது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏற்கனவே எம்பி தேர்தலில் அந்த 3 சீட்டு கேட்டு முரண்டு பிடித்த போது விடுதலை சிறுத்தைகள் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற ஒரு நபரை வைத்து அதை பிரிச்சுருவோம், நீ ஒன்றா போ, நாங்கள் ஒரு பேட்ச் இங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற பேச்சுலாம் அடிபட்டது இல்லையா? அதால் ஒருத்தங்க எப்பயுமே ஒரு டாமினேட்டராக நம்மளை ஒரு தீர்மானிக்கிற சக்தியாகவோ அல்லது ஒரு பெரும்பான்மை மக்களின் ஆதரவு இல்லை பெரும்பான்மை பொறுப்பாளின் ஆதரவோடு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அதை வந்து திமுக அதை ஒத்துக்காது. இப்போ உன்னை 2ஆக பிரித்தாலும் 2 பேரும் என்கிட்ட தான் இருக்க போகிறீங்க, உன்னை 2ஆக பிரித்து இன்னொரு பக்கம் போனால் தானே எனக்கு டேமேஜ். உங்கள் 2 பேரையும் ஒன்றா பிரித்து உங்கள் 2 பேரையும் நானே வச்சுக்கிறேன், அப்போது ஒரு தலைமையின் கீழ் அந்த வலிமை இருக்காதுல்ல. அதை மாதிரி இன்றைக்கு திருமாவளவனை கொஞ்சம் அவங்க வந்து சப்ரஸ் பண்ண நினைக்கிறாங்க திமுக. அதால் இந்த பக்கம் வந்து ரஞ்சித்தை கூப்பிட்டு நீ கொஞ்சம் பாரு செய் அப்படின்னு சொல்லி செய்யப்பட்ட விஷயம்தான் இது. இதுக்கு முன்னாடி திமுக இருக்குது, 2 பக்கமும் திமுக இதுக்கு முன்னாடி இருந்து செயல்படுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏங்க இன்னை வரைக்கும் திமுக காரனா நீ இருக்கிற, அவர் திமுகவிலே இருக்கிறாரு, அவ்வளோதான்.
ரஞ்சித் நான் இன்னை வரைக்கும் திமுக காரனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. திருமாவளவன் திமுகவிலே இருக்கிறாரு. இப்போ இதில் என்ன, இதில் ஒரு பெரிய மாறுபாடு என்ன பெரிய மாறுபாடு? இவங்களுக்கு எதையோ ஒன்று திசை திருப்பதற்காக எதையோ ஒன்று பேசி திரியிறாங்க. இதில் வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இது இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயமா அது? நேற்று அதாவது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சாவு இறப்பில் 2 பேரும் நகையும் சதியுமா ஒன்றுமா, இவர் கண்ணா அவர் துடைக்கிறதும், அவர் கண்ணா இவர் துடைக்கிறதும், 2 பேரும் ஒரே அழுகாட்சியாக தானே இருந்தீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, விசிகா மீது ஒரு வன்மம் பரப்பப்படுகிறது. விசிகாவை திட்டமிட்டே அவதூறு பரப்புறாங்க. ஊடகங்கள்ல காசு வாங்கிட்டு விசிகா குறித்து பேசுறாங்க. நமக்கு எதிராக ஒரு சதி நடக்குதுன்னு சொல்றாரு திருமாவளவன். சரி, ஊடகங்கள்ல விடுதலை சிறுத்தைக்கு எதிராக என்ன பேசப்படுது? பேசுறதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இல்லை பேசுறதுக்கு இப்போ உங்கள் ஆட்கள் தான் கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்கல்ல. முதல்ல இந்த ஐடிவிங்க வச்சு முதல்ல இந்த அசிங்கசமாக கமெண்ட் போகிறத முதல்ல விடுங்க. எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றா இறமாறு தெரியாமல் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். படிக்கிறவங்க வீட்டில் பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. முதல்ல அந்த நாகரிகத்தை விடுதலை சிறுத்தைகள் கற்றுக்கிட்டோம். அவங்க ஐடிவிங்கிலேருந்து இந்த மாதிரி அந்த கமெண்ட் போடும்போது இல்லை மற்றவங்களை திட்டும்போது கொஞ்சம் நாகரிகமாக திட்டுங்கப்பா அப்படின்ற முதல் அட்வைஸை திருமாவளவன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று. இன்னொன்று, அந்த மாதிரியான கருத்துக்கள் பேசும்போது அதுக்கு எதிர்கருத்து நீங்கள் பேசுங்களேன். இந்த விஷயத்தில் எங்களுக்கு தப்புன்றாங்க, இல்லை நாங்கள் திமுகவின் அடிமையெல்லாம் இல்லை, எங்களுக்கு மானம் ரோஷம் அது இது எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து வைங்க. உங்களை யாரும் வேணான்றா? இப்போ எதுக்கு எடுத்தாலும் வேங்கை வயலை வச்சு தான் இன்றைக்கி நடப்பு அரசியலில் திருமாவளவன் திட்டுறாங்க. அதுக்கான தீர்வை நோக்கி அரசாங்கத்தை கொண்டு போக வைங்க. நாங்களே வாழ்த்துட்டு போகிறோம். இப்போ இந்த நாளைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டோம், இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் வேங்கை வயலுக்கு எல்லாரும் வேங்கை வயலை வச்சு தானே இந்த அரசை கேவலப்படுத்துறீங்க, வேங்கை வயலுக்கு இன்னும் ஒரு 10 நாளுக்குள் தீர்வு காணப்படும், அதற்கு இந்த திருமாவளவன் உறுதி அப்படின்னு ஒரு 10 நாள் டைம் எடுத்துங்க, முடிங்க. உங்களையும் வாழ்த்துறோம், திமுக அரசையும் வாழ்த்துறோம். இதோட என்ன வேணும் உங்களுக்கு? அப்போது உங்களுடைய செயல்பாடுகளில் குறை இருக்கிறது. நீங்கள் யாராவது உங்களை தூரம் நின்று பேசினான்னா அவன் நம்மளை பற்றி தான் பேசுகிறான், நாம் செஞ்ச தவறை பற்றி தான் பேசுகிறான், நாம் செய்த இந்த திருட்டுத்தனங்களை பற்றி தான் அவன் பேசுகிறான்னு நீங்களே நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வேலை செஞ்சு இருக்கீங்க. அதில் உங்களுக்கு நம்மளை தான் பேசியிருப்போனோன்ற எண்ணம் உங்களுக்கு வருது. அதால் நீங்கள் யார் பேசினாலும் யார் இந்த சமுதாயத்துக்காக நின்னாலும் பற்றியா நம்ம செய்யலைன்றதுக்காக அவனுங்க செய்கிறானுங்க. அவனுங்க செய்கிறத பற்றி இவனுங்க பேசுறது இல்லை, நம்ம செய்யலைன்றதை சுட்டி காட்டுறதுக்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். இந்த பேரணியில் கூட நாங்கள்லாம் பேசினுங்கிறோம், நீ யார்? நீ எங்களை கேட்டு ஒரு பெரிய அண்ணன் இருக்கார்ல, அதாவதுங்க இந்த பெரிய கல்லாம் ஒன்று ஓடுதுன்னு வச்சிங்களேன், சாராயம். திடீர்னு அவனா போய் சும்மா ஒரு 5 லிட்டர் வாங்கிட்டு எங்கன்னா ஒரு சந்தில் வைப்பான். ஒன்று இந்த பெரிய கல்லா முதல்ல ஒரு யாரை கேட்ட ஒரு சரக்கு போட்டு வரோம், நான் இங்கே ஒரு கல்லா இருக்கிறேன் என்ன கேட்க தெரியலையா? ஒன்று நேராக போலீஸ் கூட போவார், சார் யாரை கேட்டு சார் அவனை வைக்க விட்டீங்க, நான் தான் இந்த பகுதிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்கிறேன்ல, திடீர்னு அவனை கூப்பிட்டு இங்கே விற்க விட்டுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. அந்த மாதிரி இவங்க இன்னும் பெரிய கல்லா மாதிரி பெரிய எண்ணெய் மாதிரி ரஞ்சித் எங்களெல்லாம் கேட்டிருக்கோமா? நாங்கள் இந்த சமூகத்தோட சீனியர் இல்லை, அப்போ நீ ஏன் செஞ்சினா என்ன அர்த்தம்? எங்கள் இப்போ அண்ணனை மதிக்கலையா? அப்படிலாம் இன்றைக்கி பேசுகிறாங்க. அது எப்படி? எங்கன்னா ஒரு மூலையில் ஒரு பாதிப்பு வரும், எல்லாரும் நீ அதாவது உங்களுக்கு திமுக எப்படி ஓனரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்களுக்கு நீ ஓனரா? இல்லை உன்னோட கண்ட்ரோலில் நாங்கள் இருக்கிறோமா? இல்லை உங்களோட கான்ட்ராக்ட் போட்டு டைப்பில் இருக்கிறோமா? என்ன அர்த்தம் இது? இல்லை உனக்கு அடிமையா? நீ திமுகவுக்கு அடிமையா, நான் உங்களுக்கு எல்லா இயக்கங்களும் விளைச்சத்துக்கு அடிமையா? ஒரே சித்தாந்தத்தில் இந்த மக்கள்லாம் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவரெல்லாம் ஒன்றா இருக்கணும், இந்த ஒரு சித்தாந்தம் தான் சரி. நீ எப்படி சொல்ல முடியும்? உலகத்தில் ஒரே ஒரு சித்தாந்தம் இருக்காது. ஒரு சித்தாந்தம் இருந்தால் அதுக்கு எதிர் சித்தாந்தம் இருக்க தான் செய்யும். ரெண்டும் மோதி ஒரு புதிய சித்தாந்தம் வரும், சரியான சித்தாந்தம் வரும், திரும்பவும் இன்னொரு சித்தாந்தம் வரும். இதுதான் இயற்கை. அப்போ நான் சொல்கிறது மட்டும்தான், திமுக மட்டும்தான் நல்ல தலைவர், கருணாநிதி மட்டும்தான் நல்லவர், ஸ்டாலின் மட்டும்தான் நல்லவர் நீ சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கணுமா? உனக்கு திராவிடத்தை ஆதரிப்பதற்கு 1000 காரணம் இருக்கிற போது இன்னொரு பக்கம் திராவிடத்தை எதிர்ப்பதற்கு நிறைய காரணங்கள் 1000 காரணம் இருக்கும்ல. அப்போ எதிர்க்கிறவங்களாம் சங்கி, எதிர்க்கிறவங்களாம் பிஜேபி, எதிர்க்கிறவங்களாம் ஆர்எஸ்எஸ், அவர் நீல சங்கி கருப்பு சங்கி அப்படின்னு பரவலாக மற்றவங்களை சொல்கிறாங்க. நான் ரஞ்சித்தை குறிப்பிட்டு சொல்லலை, ரஞ்சித்தில் நீ ஒன்று தான், அது வேற விஷயம்.
மற்றவங்களை சாதாரணமானவங்களை நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, அது எப்படி சரியாக இருக்கும்? திருமாவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான தலைவராகத்தானே இருக்கிறாரு. பிரபாகரன் அவர்களுடைய அந்த தந்தையார் அவங்களுடைய மரணங்கள்லாம் கூட போய் வந்தார். ஸோ அப்போ அவர் ஒட்டுமொத்தமான தலைவராகத்தானே பார்க்கப்படுகிறார். அப்படியா? இலங்கைக்கு போயிட்டு வந்தார்ல, அதை வச்சு தான் அவங்க கட்சியே ஆரம்ப காலத்துலேருந்து தமிழ் தேசியத்தை வச்சு தான் அவங்க கட்சியே வந்தது. பிரபாகரனை பொறுத்தவரை எம்ஜிஆர் வந்து மானசீகமாக பிரபாகரனை ஆதரித்தார். அப்போது இங்கே நாட்டில் இருக்கிற குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், நம்ம நெடுமாறன், திமுகவில் இருந்த பல பேர், வைகோவின் தம்பி, இந்த மாதிரி பல பேர், இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் சொல்லக்கூடிய நபர்கள் வெளிப்படையாக அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, மற்ற விஷயங்களை செய்து. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து விடுதலை புலிகள் மீது கரிசனமாக தானே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இங்கே பலர் வந்து பல தியாகங்களை அதுக்காக செஞ்சாங்க. சரி, இப்போது நெடுமாறனால் நடக்கக்கூட முடியல. இப்போ நெடுமாறன் நினைத்திருந்தால் பிரபாகரின் தந்தை மறைவுக்கு நெடுமாறனை இலங்கை அரசு அனுமதித்திருக்குமா? வைகோ போகிறேன்னு சொல்லியிருந்தா விட்டுருக்குமா? குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி யாராவது போகணும், நாங்கள் வந்து அந்த இறப்பில் போய் நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இலங்கை அரசு அனுமதித்திருக்குமா? சொல்லுங்கள், அனுமதிச்சிருக்குமா? எப்படி அனுமதிச்சிருக்கோம்? ஏன் அப்போ உன்னை மட்டும் ஏன் அனுமதிக்கிறாங்க? நீ எப்படி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பொசுன்னு போயிட்டு வர? இந்த ஒற்றை புள்ளியிலிருந்து நாம் அப்படியே பின்னோக்கி போனோம்னா திருமாவளவன் பெரிய தியாகம் நமக்கு தெரிய வந்துடும். சார், இலங்கைக்கு அரசியல் தெரியும் சார், இலங்கைக்கு இவங்களே வந்து ஒரு கால் முளைச்ச நெருப்பு அப்படின்னு ஒரு சீடியை வெளியிட்டாங்க. அதில் வரும், இலங்கையின் அந்த உளவுத்துறை இல்லை இராணுவம் அதை கண்ணில் மண்ணை போட்டு, இந்திய உளவுத்துறையின் கண்ணிலையும் மண்ணில் போட்டு இவர் போய் இலங்கையில் போய் நின்னார். அப்படியே இவரை கைது செய்ய முடியாமல் அப்படியே இலங்கை இராணுவம் இந்திய இராணுவம் கை பிசைஞ்சு நின்றுது அப்படின்னு அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் சார். அப்போ இவர் திருப்பி இங்கே வந்துட்டார்ல, அப்போது இவர் வந்து அந்த நாட்டில் சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே போன நபர் தான். சட்டப்படி நம்ம பேசுவோம், உள்ளே போன நபர் தானே. அப்போ உன்னை எப்படி நீ பொசுக்குன்னு போய் விசா கட்டணே கொடுத்துட்றா, நீ போய் சாவுக்கு போயிட்டு வந்துடுற? ஏதோ தொடர்பு இருக்குன்றீங்க இலங்கை. பிரபாகரன் மரணத்தில் நீங்கள் அந்த வீடியோ வந்து யூடியூப்லாம் இருக்குது பாருங்கள். பிரபாகரன் அவர்கள் தந்தை மரணத்தில் இவர் வந்து ஒரு பேசுகிறார், ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. நாம் வந்து ஒரு போராட்டம் நம்மக்கிட்ட முடிஞ்சிட்டான்னா நாம் இன்னொரு வகையில் இந்த போராட்டத்தை மாற்றணும். அதாவது ஆயுத போராட்டம் முடிவு பெற்றால் என்ன, நாம் வந்து ஓட்டு போடுகிற ஜனநாயக பாதையில் நம்முடைய போராட்டத்தை தொடரணும் அப்படின்னு பேசுகிறத பார்க்குறோம். இப்போது அந்த பழைய கதையெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒழுங்காக தேர்தல் நடந்தால் ஓட்டு போடுவாங்கன்னு யார் சார் சொல்லுவாங்க அந்த நாட்டில்? ராஜபக்சே சொல்லலாம், இலங்கை அரசு சொல்லலாம். அப்போது இலங்கை அரசு சொல்ல வேண்டியதை யாரை வைத்து சொல்ல வைக்கிறாங்க? திருமாவளவனை வைத்து சொல்ல வைக்கிறாங்க. இப்போது அப்படியே இங்கே வாங்க, கர்நாடகாவில் தமிழர்கள் 19% இருக்கிறாங்க. யாரும் விரும்பி அங்கே போகலை, ஒரு கோடு போட்டால் அதுக்குள்ளே மாட்டிக்கணும். பாராளுமன்ற தேர்தல் வருது. சித்தராமையா, வெளிப்படையாக சொல்ல போனால் சித்தராமையா பல நல்ல திட்டங்களை அந்த மக்களுக்காக இப்போ கொடுக்குறாருன்னு வச்சு, ஓட்டுக்காக கூட ஏதோ கொடுக்குறாரு. மாதம் 2000 கொடுக்குறாரு. அரிசி வந்து 2 டைம், அதாவது ஏற்கனவே 15 கிலோ வாங்கினாங்கன்னா இப்போ 30 கிலோவாக தராங்க ஃப்ரீயாகவே. அப்போ 30 கிலோவுக்கு 15 கிலோ தான் அரசு அலவுட்னா, அந்த 15 கிலோவுக்கான 1 கிலோவுக்கு 5 ரூபான்னு போட்டு தந்துடுறாங்க. இலவச பேருந்து பயணம், ஆதார் கார்டை காட்டினா அந்த ஸ்டேட்காரங்க ஆதார் கார்டை காட்டினா பயணம். அந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அதை அங்குள்ள தமிழர்களும் அனுபவிக்கிறாங்கல்ல. இப்போ இதை அங்கே இருக்கிற சித்தராமையாவோ இல்லை வேறு யாரோ காங்கிரஸ் கட்சியிலேருந்து அதை பேசுனா அவனுக்கு அங்கே இருக்கிறவனுக்கு புரியாது, புரியும்ல? ஆமாம், இருந்தாலும் செய்யறத ஏன் சொல்கிறான்னு. எதுக்கு திருமாவளவனை கொண்டு போய் அங்கே ஓட்டு கேட்க வைக்கிறான் தமிழர் பகுதியில்? அந்த இன உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்பால்ப்பா, நம்ம அண்ணன்பா, நம்ம ஊர்லேருந்து அண்ணன் வந்துக்கிறாருப்பா, அண்ணன் வந்து ஓட்டு போட சொல்கிறாருப்பா. காங்கிரஸ் நல்லதோ கெட்டதோ அவன் அணை கட்டுறான், தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகுது போகலை, எதா நம்ம நம்பால ஒருத்தன் வந்து தமிழில் கேட்குறாம்மா ஓட்டை. அவங்க பேசுகிற கர்நாடகாவில் இருக்கிற அந்த காங்கிரஸில் இருக்கிறவர்கள் ஓட்டு கேட்கிற விதத்திற்கும் அண்ணன் திருமாவளவன் போய் ஓட்டு கேட்குற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அண்ணன் திருமாவளவன் வாயால் ஓட்டு கேட்டால் அந்த ஓட்டு என் உள்ள வரைக்கும் வரும்ல, தமிழர்களை ஏமாத்துவதற்கு.
அப்போ அவரை பயன்படுத்துகிறாங்கல்ல. அதே மாதிரி தான் எந்த நிறுவனமாக இருந்தாலும் திருமாவளவனை பயன்படுத்திக் கொள்ளும். அதால் இவர் வந்து உண்மையாக நிற்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து விடுதலை புலிகள்னு சொன்னவன் எல்லாம் டூப்ளிகேட்டரா, அண்ணன் வர்றா, அண்ணனோட அப்பா செத்ததுக்கு அண்ணன் தாண்டா போனார் அப்படின்னு அதை பெருமையாக பேச முடியுமா? அப்படி பெருமையாக பேசுகிறவங்க இந்த இன்னொரு ஹேண்டையும் பேசுங்களேன். ராஜபக்சேவை நான் எங்கே இருந்தாலும் வந்து நேரடியாக சந்திக்க நேர்ந்தால் என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்து அவரை கொன்னுடுவேன் அப்படின்னு தமிழ்நாடு மேடை எங்கும் பேசினார்ல. அப்புறம் எப்படி வந்து AK-47 இப்படியே வச்சு நின்னாரா இல்லையா? புகைப்படங்கள் பார்த்தோம். டிஆர் பாலுக்கு தாண்டி நின்ன ராஜபக்சே டிஆர் பாலுவை தள்ளிக்கொண்டு என்கிட்ட வந்து கையை கொடுத்தாரு. நீங்கள் வந்து இப்போ அவர் கூட இருந்திருந்தீங்கன்னா, பெரியவர் கூட இருந்தீங்கன்னா நீங்களும் இறந்துருப்பீங்கன்னு சொன்னார். எல்லாரும் சிரித்தாங்க. அந்த சமயத்து அந்த சுச்சுவேஷனுக்காக நானும் சிரித்து அதை சமாளிச்சுட்டு வந்தேன்னார். அந்த மாதிரி ஒரு வீடியோ என்ன வந்ததா? அவன் அங்கெங்கேயோ நிற்கிறான், இவர் இங்கே நின்று கையை 2 நிமிஷம் தூக்கி வச்சு நிற்கிறார். அதுக்கப்புறம் இவராக போய் எட்டி கையை கொடுக்குறாரு ராஜபக்சே. ஆமாம், இதுதானே நடந்தது. அப்போது இது எப்படி நாம் வந்து இதையெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியும்? வெளித்தோற்றம் ஒன்று, உள்தோற்றம் ஒன்று. அதால் இன்றைக்கு கிளம்பி இருக்கிற இந்த பிரச்சனைங்கிறத இவங்களா கிளப்பி இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான். சீமான் அவர்கள் தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் குறித்தான ஆடியோ, அவர் பேசின ஆடியோ, சாட்டை துரைமுருகன் அவர் தான் வச்சுருந்தாருங்கிற மாதிரி பேசப்படுகிறது. நிறைய ஆடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. காளியம்மாவை வந்து ஒரு பிசிறு அப்படின்னு சொன்னது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. திருச்சி சூர்யா அவர்கள் அந்த ஆடியோக்கள்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு சலசலப்பை நாம் தமிழர் மீது ஏற்படுத்தி இருக்கிறது சமூக வலைதளங்களில். எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? இல்லை, அது வந்துங்க அவங்க கட்சிக்கார சீமான் பேசுகிறதா ஒரு ஆடியோ இன்றைக்கி வந்திருக்கு. சம்மந்தப்பட்ட காளியம்மாள் இது வரைக்கும் அதுக்கான பதிலை சொல்லலை. ஒன்று அது இந்த இப்போ ஏஐ சிஸ்டம்ன்றாங்களே அதில் வந்து பண்ணதா, இல்லை ஒரிஜினலாகவே வந்து சீமான் பேசிதாங்கிறது ஒரு சர்ச்சையாக இருக்கிற நிலையில் அந்த விஷயத்தை எதுக்கு இப்போ அவர் வந்து ஒரு கருணாநிதியை பேசிட்டாரு, இல்லை ஜெயலலிதா மேலே பேசினார், இல்லை வேற ஒருத்தங்களை பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தா கூட அது ஒரு சர்ச்சையாக உண்டாகலாம். அவங்க கட்சிக்குள்ளே ஒரு கட்சி நிர்வாகிகிட்ட பேசுகிறாரு. இப்போ நம்ம கேமரா முன்னாடி பேசுகிறோம், அப்போ பார்த்து பக்குவமாக சில வார்த்தைகளை பேசுகிறோம். இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்க, நான் இயல்பாக பேசுவேன். ஓகே, அப்படி இயல்பாக கூட அது பேசியிருக்கலாம், இல்லை பேசாமல் இருக்கலாம். அதாவது இவங்க சீமான் என்ன தப்பு செய்வார்? சீமான் மீது ஒரு கருத்தியல் தாக்குதல் தானே இது. சீமான் என்ன செய்வார்? அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் சார்? இப்போ நீங்கள் இந்த கருணாநிதி இந்த பாட்டு சர்ச்சை வந்தது இல்லை, துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் பாடின பாட்டு, அது வந்து பலகாலமாக இருக்கிற பாட்டு. உடனே அந்த பாட்டை நானும் பாட்டமாக என்னை கைது பண்ணுன்னு சொல்கிறார் சார். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாரின் நான் தொண்டன்னு சொல்கிற ஒரு பெரிய மனுஷன், நல்ல பெருசுங்கள்லாம் கூப்பிட்டு, எல்லாம் வயசானவனும், அவனுங்களுக்கு பேரம்பேத்தினா பெரிய பெரிய வயசில் இருக்கும், அவனுங்களாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி சீமான் வந்து கலைஞர் அவர்களே இந்த மாதிரி பேசிட்டாரு, நீங்கள் விஜயலட்சுமியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறானவங்க சார். சுபவீரபாண்டியனே பேசுகிறார். சுபவீரபாண்டியன் சார் அவரோட தகுதிக்கு, அவரோட வயசுக்கு, அவருக்கு வெளியில் இருக்கிற பேருக்கு இந்த எச்சத்தனமான வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த ஆள் கொடுக்கலாமா? அப்போ இவங்களோட நோக்கம் பாருங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி விமர்சிக்கிறானுவா, அது வந்து அந்த மாதிரியான கட்சி, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு விசாரிக்கிறோம். அப்போது இவர்களுக்கு நேரடியாக ஒருத்தன் ஆகலைன்னா அந்த அரசியலை இவங்க பேசுறதே கிடையாது. உடனே அவளை தாய் இவளை தாய் என்னமோ இவங்க இருக்காத மாதிரி இவங்க பேசாத மாதிரியும் திமுகவில் இருக்கிறவர்கள் மேடைகளே கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. இன்னைய வரைக்கும் அந்த ஆரம்ப காலத்திலேருந்து ரொம்ப அசிங்கமான கொச்சையான வார்த்தைகளை பேசுவது எதுனா திமுக மேடை தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு. ஆமாம், நீங்கள் பேசாத பேச்சாயா? அது இந்த மாதிரி வந்து சீமான் பேசியிருந்தால் அதுக்கு சாட்டை துரைமுருகன் பதில் சொல்லட்டும், இல்லை காளியம்மாள் கோச்சிக்கிட்டோம். இவங்களுக்கு என்ன, ஒரு பொது மேடையில் பேசுகிறாருன்னு வைங்களேன், என்னையா அது ஒரு பொது மேடையில் போய் ஒரு அநாகரிகமாக, அவங்க ஒரு பெண்ணு, அவங்க ஒரு கட்சி முக்கியமான நபர், அவங்கள போய் வந்து இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது ரகசியமாக பேசப்பட்டதாக இல்லை பர்சனலாக பேசப்பட்டதா இல்லையான்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து இவனுங்களுக்கு ஒரு திருப்புச்சீட்டு ஏதாவது கிடைக்காதா, அண்ணாமலை பற்றி ஏதாவது கிடைக்காதா, சீமானை பற்றி ஏதாவது கிடைக்காதான்னு நாய் மாதிரி அலையிறானுவோம். அதில் வந்து வினைதான் இது. கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் கருத்து பதிவுகள்லாம் இடுறாங்க. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை கருத்தியல் ரீதியாக இவங்களால் எதிர்கொள்ள முடியலையா? அதாவதுங்க,
திராவிடத்துக்கு எதிராக இன்னைக்கு ஒரு 35,000 பேர் ஓட்டு 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பிஜேபி எடுத்து வாங்கினா ஒரு 12% அது ஒரு தனி, இந்த ஒரு 35 லட்சம் தனி. இந்த 35 லட்சம் நேரடியாக திமுக திராவிடத்தை எதிர்த்து நிற்பவர்கள் ஓட்டு. அது நாம் தமிழர் ஓட்டுலாம் இல்லை, பெரும்பான்மையாக நாம் தமிழர் ஓட்டாக இருக்கலாம். பல கட்சிகளை சேர்ந்தவர்கள், திராவிடத்துக்கு எதிராக சித்தாந்தம் உள்ளவர்கள், ஒரு மாநிலத்தை நாம் ஒரு கட்சியை ஒரு ஃபோர்ஸை உண்டாக்கணும், நம்ம வந்து தேசிய கட்சி எதுக்கு, நம்ம மாநிலத்தை ஒரு கட்சியை உருவாக்கணும், ஆளாளுக்கு ஒரு சிந்தனை இருக்கும்ல. அப்போ சரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தனை கொண்டாடுறையா, நம்மாலையா ஒருத்தன் அப்படின்னு அந்த ஓட்டு வருது இல்லை. அந்த அரசியல் தான் இவங்களுக்கு சிக்கல். இப்போ இன்றைக்கே இல்லை திமுக நல்லா சிறப்பாக செயல்படுது, நான் கூட கருணாநிதி கடந்த காலங்களில் பல தவறுகளை செய்திருக்கிறார், ஸ்டாலின் அந்த அளவுக்கு தவறு செய்யலை அப்படின்னு சீமான் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, சீமானுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இங்கே செய்து தரப்படும் திமுக அரசால். ஆமாம், இன்றைக்கு இவங்களுக்கு பிரச்சனையை அதிமுக செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு பிஜேபியும் நாம் தமிழரும் சிறப்பாக செய்கிறாங்க. எதிர்கட்சிக்கான எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செய்கிறாங்க. எடப்பாடியும் செய்கிறாங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு அதிமுகவில் பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தீர்வை நோக்கி வரலை. அப்படி இருக்கிற போது அவங்க பிரச்சனையை கவனிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எதிர்கட்சி தலைவர் வேலையும் செய்கிறாரு. இவங்க 2 பேரும் முழுக்க எதிர்கட்சி தலைவராகவே செயல்படுகிறார்கள. இதால தான் இவங்களுக்கு சிக்கலை. எல்லாரும் கவனம் இருக்கும்போது என்னத்துக்கே அப்படி உட்காந்து எங்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையை இன்றைக்கு உண்டு பண்ணி விட்டுருக்கேன். தாமரை தமிழகத்தில் மலரவே மலராது. நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து பாஜக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வந்துடுச்சு இல்லை. இது மீறி ஒன்றும் அதாவது பாஜகவை மீறி ஒரு அரசியல் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுச்சு. யாருக்கு வந்து இன்றைக்கு வந்து ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்களோ இல்லையோ, அண்ணாமலை என்ற நபருக்கு இவருக்கு பயந்து தானே ஆகிறான். எல்லா விஷயங்களையும் வந்து சும்மா ஒரு 10ஆம் பொதுவாக பேசாமல் பல விஷயங்களை புள்ளி விவரத்தோடு பேசுகிற போது ஒரு நடுக்கம் இருக்கத்தானே செய்யுது. அதால் இந்த எதிராக இவங்க நடக்கிறதுக்கு சித்தாந்த ரீதியான ஒரு காரணம் இருப்பதால் இவங்க இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்ல இவங்க ஈடுபடுறாங்க. அவங்க ஆட்களை வைத்து ரொம்ப தரைக்குறவாக பேச வைக்கிறது. நீ வந்து ஐபிஎஸ்ஸா, நீ எப்படி படித்த அப்படின்னா, யோ நீ என்ன யூபிஎஸ்சியா, நீ யூபிஎஸ்சி சேர்மானா, நான் இருக்கும்போது தான் அண்ணாமலை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு, இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்னா நீங்களே ஒரு காகிதம் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும்ல. அப்போது தரங்கட்டவெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மேடை அமைச்சு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்கல்ல, அது இந்த சித்தாந்த ரீதியான இந்த எதிர்த்தாக்குதலை சகித்து கொள்ள முடியாமல் அந்த எரிச்சலில் பேசுகிற பேச்சு தான். நிறைய விஷயங்கள்னா எங்களுக்காக ரஞ்சித் திருமாவளவன் அவர்களுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதங்கள், அது இல்லாமல் சீமான் அவர்கள் பேசி வெளிவந்திருக்கிற ஆடியோ அப்படின்னு பல விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிங்க.